நாம் கிரீன்லாந்தை எடுக்கவில்லை என்றால் ரஷ்யாவோ சீனாவோ கிரீன்லாந்தை எடுத்துக்கொள்ளும், அதனை நான் நடக்க விடமாட்டேன் என்று அதிபர் ட்ரம்ப் கூற்றுக்கு சீனாவும் ரஷ்யாவும் அதிரடியாக பதிலளித்துள்ளது. கிரீன்லாந்து வட அமெரிக்க கண்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தாலும் அதன் கட்டுப்பாடு முழுவதும் ஐரோப்பிய நாடான டென்மார்க் வசம்தான் உள்ளது. அது மட்டும் இல்லாமல் நேட்டோ நாடுகள் மற்றும் ரஷ்ய எல்லைக்கு இடையே உக்ரைன் இருப்பது போல சீன ரஷ்ய நாட்டுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே கிரீன்லாந்து இருப்பதால் அந்நாட்டை கைப்பற்ற அமெரிக்கா தீவிரம் காட்டி வருகிறது. கிரீன்லாந்தை சுற்றியுள்ள கடல் பகுதிகள் தற்போது ரஷ்ய சீன கப்பல்களால் நிரம்பியுள்ளதாகவும் அதனால் பாதுகாப்பு காரணங்களுக்காக அமெரிக்காவுடன் கிரீன்லாந்து இணைக்கப்படும் என்று அதிபர் ட்ரம்ப் அறிவித்திருந்தார். அதோடு சீனா மற்றும் ரஷ்ய நாட்டின் ராணுவ நடவடிக்கை அதிகரித்து வருவதால் கிரீன்லாந்து நாட்டை அவ்விரு நாடுகள் கைப்பற்றினால் அது ஆபத்தாக கூடும் என்ற அச்சம் அமெரிக்காவுக்கு இருந்து வந்ததாக சொல்லப்பட்டது. மேலும் அதனை வெளிப்படையாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒப்புக்கொண்டிருந்தார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு செய்தியாளரின் கேள்விக்கு பதிலளித்த அவர், நாம் கிரீன்லாந்தை எடுக்கவில்லை என்றால் ரஷ்யாவோ சீனாவோ கிரீன்லாந்தை எடுத்துக்கொள்ளும், அதை நான் நடக்க விடமாட்டேன் என்று திட்டவட்டமாக கூறியிருந்தார். முன்னதாகவே டென்மார்க் மற்றும் கிரீன்லாந்து ஆகிய இரு நாடுகளின் தலைவர்கள் கிரீன்லாந்து விற்பனைக்கு இல்லை என்றும் அமெரிக்காவின் ஒரு பகுதியாக இருக்க விரும்பவில்லை என்றும் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் சீனா மற்றும் ரஷ்யா அதிபர் ட்ரம்பின் கூற்றுக்கு பதிலளித்துள்ளது. ட்ரம்பின் கருத்துக்கு சீன வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் குவோ ஜியாங்குன் பெய்ஜிங்கில் செய்தியாளர்களிடம் பேசும்போது, கிரீன்லாந்து விவகாரம் குறித்த தனது நிலைப்பாட்டை சீனா பலமுறை விரிவாக தெரிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபை அமைத்த சர்வதேச சட்டம் தற்போது இவ்வுலகிற்கு அடித்தளமாக உள்ளதுடன் அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். மேலும் தனது சுயநல ஆதாயங்களுக்காக அமெரிக்கா சீன அச்சுறுத்தல் என்ற வார்த்தையை ஒரு சாக்காக பயன்படுத்துவதை அமெரிக்க தரப்பு நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம் என்று அவர் கூறினார். அது மட்டும் இல்லாமல் ட்ரம்பின் கருத்து குறித்து ரஷ்ய செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்காவ், சமீப காலமாக நிறைய கலக்கமளிக்கும் தகவல்கள் வெளிவந்துள்ளன என்றும், ஆனால் கிரீன்லாந்து மீதான ரஷ்யாவின் திட்டங்கள் என கூறப்படுபவை குறித்து கிரெம்ளின் கருத்து தெரிவிக்காது என்று அவர் கூறினார். மேலும் கிரீன்லாந்தை அமெரிக்கா கைப்பற்றினால் ட்ரம்ப் நிச்சயமாக வரலாற்றில் இடம் பிடிப்பார் என்று நம்பும் சர்வதேச நிபுணர்கள் உள்ளனர். அமெரிக்காவின் வரலாற்றில் மட்டும் இல்லை, உலக வரலாற்றிலும் கூட அவர் இடம் பிடிப்பார் என்று தெரிவித்துள்ளார். ரஷ்யாவும் சீனாவும் கிரீன்லாந்தை அச்சுறுத்துவதாக மேற்கத்திய நாடுகள் தொடர்ந்து கூறுவதை ஏற்க முடியாது என்று ரஷ்யாவின் வெளியுறவு அமைச்சகம் கடந்த வாரம் கூறியது குறிப்பிடத்தக்கது.